நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. அன்பிற்கினிய வரலட்சுமி அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் காலையில் இருந்து மக்களுடைய நலனுக்காக களத்திலே நின்று சுகாதாரத்தை பேணி காத்து வந்து அமர்ந்திருக்கின்ற வீராங்கனைகள் அன்றைக்கினிய தாவூதி அவர்களே, ஸ்ரீதனி அவர்களே, கலைச்செல்வி அவர்களே, யோகப்பிரியா அவர்களே, அங்கே பூர்ணிமா அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் கலைச்செல்வி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் சாவித்திரி வீரராகவன் அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் இனிய சகோதரி உஷா அவர்களே, அமுதா அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நாகவல்லி அவர்களே, நேற்றைய தினம் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த சகோதரி மாநகராட்சி மாமன்ற லதா அவர்களே, அன்பிற்கினிய உஷா அவர்களே, பொற்கொடி அவர்களே, காலையே நாய்க்கு ஊசி போட்ட அன்பிற்கினிய சாந்தகுமாரி அவர்களே, களத்திற்கு என்னாலும் இயக்கத்திற்காக தயார் என்று எதற்காக அழைத்தாலும் அது மங்கள நிகழ்வாக இருந்தாலும் சரி, தன்னை அர்ப்பணிக்கின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு செயலாற்றுகின்ற துறைமுகத்தின் போர்வால் இனிய சகோதரி தேன்மொழி அவர்களே, திரளாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற மேடைக்கு புத்தகத்தை வழங்க வருகை தந்த அன்பிற்கினிய அன்னபூர்ணி அவர்களே, மாலா அவர்களே, சகோதரி வளர்மதி அவர்களே, நீண்டு கொண்டே போனால் சூர்யா, சசிகலா போன்ற உட்பட அனைத்து மகளிரணி சகோதரிகளே, எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய தமிழன் பிரசன்னா அவர்களே, அன்பிற்கினிய தாயகம் கவி அவர்களே, பேசுகின்ற திறமை இருந்தும் காலம் ஒத்துழைக்காததால் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் நாதன் அவர்களே, அன்பிற்கினிய கழகத்துடைய மூத்த முன்னோடி எழும்பூர் பகுதியுடைய பிதாமகன் அருமையண்ணன் ஏகப்பன் அவர்களே, அன்பிற்கினிய நன்றியுரை நல்கியிருக்கின்ற KS ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எந்நிலையிலும் தன்னிலை மாறாத அருமையண்ணன் துரை அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்து குழு சேர்த்திருக்கின்ற பகுதி கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய சுதா அவர்களே, அன்பிற்கினிய வேலு அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த வட்டத்துடைய வட்டக்கழக செயலாளர்கள் அருமை தம்பி விஜயகுமார் அவர்களே, பாபு அவர்களே, தினந்தோறும் அன்னதான நிகழ்ச்சியை சிறப்போடு செயலாற்றுவதற்கு உதவியாக இருக்கின்ற மேயர் அவருடைய தந்தை வழிகாட்டுதலோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய விஜயகுமார் அவர்களே, அன்றைக்கினிய சம்பத் அவர்களே, என் அருமை தம்பி பிரச்சார பீரங்கி முருகன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே, இறுதியாக பேச இருக்கின்ற பிரியாக்காக கைதட்டிய ஆண்கள் பெண்கள் உட்பட அனைத்து நிர்வாகிகளே, இந்த இனிய நிகழ்வை பங்கேற்று கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தெரிந்தும் தெரியாமலும் என்னாலும் உதவியாக இருக்கின்ற இயக்கத்தின் போர்வால் எங்கெல்லாம் இயக்கத்தின் மீதும் இயக்கத்தின் உயிர் துடிப்பாக இருக்கின்ற கழகத் தலைவர் தளபதி அவர்கள் மீதும் அவதூறு என்ற வார்த்தைகள் அள்ளி வீசுகின்ற போதெல்லாம் அதற்கு எதிர்முனை தாக்குதல் நடத்தி வெற்றிகரமாக இயக்கத்திற்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கழக வீராங்கனை அன்பிற்கினிய கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள், நன்றி. கைப்பற்றியவர்களுக்கும் கூட்டுறவுகளுக்கும் நன்றி. ஒரே ஒரு கருத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எனக்கு முன்னால் பேசிய அன்பு தம்பி தமிழ் பிரசன்னா அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பெருந்தன்மையை போற்றி புகழ்ந்து சுட்டி காட்டினார். சொல்லுவார், என்னுடைய சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது, அதனால் விழித்து கொண்டு பணியாற்றுகிறேன் என்று. அந்த வகையில் உறக்கத்தை கூட குறைத்து மனித குலத்திற்காக வாழ்ந்த மாமேதனுடைய வார்த்தை இங்கே எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர் பதவி வந்தபோது கூட
பதவி ஆசையை தொடர்ந்ததாக சொன்னார். அதையே அனைவரும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு எந்த நிலை வந்தாலும் பதவியை பற்றி கவலைப்படாமல் இயக்கத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற கருத்தை அடுத்து இந்த அர்த்தத்தை யாரும் என்னென்ன பேசுறாங்க. அடுத்து என் நண்பர்கினிய பிரியா ராஜன் அவர்கள் பேசும்போது சொன்னார், பெண்கள் சமநிலையிலே இருக்கின்ற மேடை என்று சமநிலையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், முழு நிலையும் அடைய வேண்டும் என்ற ஆசை வரக்கூடாது என்பதை அவருக்கும் தெரிவித்துக்கொண்டு நம்முடைய நோக்கு, நம்முடைய செயல், நம்முடைய செயல்பாடு அனைத்துமே 2026ஆம் ஆண்டு வரப்போகின்ற தேர்தலை நோக்கித்தான் அமைய வேண்டும். இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் எதிரெதிர் அணியிலே இருந்து நடைபெறுகின்ற தேர்தல். அரசியல் இயக்கங்களோடு மட்டுமல்லாமல் கள்ளத்தனத்தோடு சேர்ந்து எதிர்கொள்ளுகின்ற தேர்தல். அரசியல் கட்சிகள் துணை மாத்திரமல்லாமல் ஏஜென்சிகள் துணையோடு இடி, ஐடி, சிபிஐ போன்ற துணைகளோடு இந்த தேர்தல் களத்தை களம் காண எதிரிகள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இலக்கு களத்திலே நிற்போம், உறுதியாக நிற்போம், களமாடுவோம். மீண்டும் 2வது முறையாக கலைஞர் அவருடைய ஆட்சியை நம் உயிரின மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைத்து காட்டுவோம் என்ற சூழ்நிலையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.